எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதோடைய ஒரு செட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து அடுத்த கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கண்டறிக. பொக்கிசம். பொக்கிசம் அப்படின்னா என்னென்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் நிலப்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. ஆன்சர் வந்து ஏ. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? மறை விடை. போக மாட்டேன் என்று கூறுவது மறை விடை. அடுத்து மூணாவது கொஸ்டின், விடை வகையை தேர்ந்தெடு. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை என்று பெயர். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது இனமொழி விடை. அடுத்த நாலாவது கொஸ்டின், பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியா அப்படின்னா ஊடகம். உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றிலிட்ட விளக்கு போல பரவியது புகழ். பரவிய புகழ். அடுத்து, வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிர் போல ஒன்றி இருப்பது அப்படின்னு வரும். ஸோ மனம் ஒன்றிய துணை. கிணச்சு தவளை. கிணச்சு தவளை போல அப்படின்னா என்னென்னா அறியாமை. அடுத்து ஏழாவது கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. தன்வினை தொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகமது நேற்று வந்தான். பூக்களை, அதுதான் தன்வினை தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டளை வாக்கியத்தில் வரும். அப்பா நேற்று வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினையில் வரும். எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது ஆச்சரியக்குரிய அந்த தொடரில் வரும். அடுத்த எட்டாவது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படின்னு வராது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுங்கிறது சரி. ஒன்பதாவது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கிடைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் அப்படின்னு வந்திருக்கு. இது கண்டிப்பாக வராது. குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 10வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட்டு நமக்கு அ, அடுத்து அ, அடுத்து அ இருக்குது, அடுத்து ஆ ஆ. இதில் லேங்கிறது இல்லு இவ்வு இல்லு இல்லு. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். அப்போ அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல். ஸோ மூணாவது தான் சரி. அடுத்து 11வது கொஸ்டின், வேர் சொல்லை தேர்வு செய்தல். சென்று, சென்றாருங்கிறது வந்து வேர் சொல்ல வராது, செல்லுன்னு வரும். கேட்டார் அப்படின்னா கேள்னு அர்த்தம். பயின்றால் அப்படின்னா பயில். இதுதான் வேர் சொல்ல வரும். ஸோ நமக்கு இது எல்லாமே தப்பு. நமக்கு கரெக்டாக இருக்குது என்ன அப்படின்னா கான், கண்டேன். கண்டேன்கிறதுடைய வேர் சொல் வந்து என்ன அப்படின்னா கான் அப்படிங்கிறதுல வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து 12வது கொஸ்டின், வேர் சொல்லை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்க. நடக்கின்றது அப்படிங்கிறது நடங்கிறது சரி. உண்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து என்னது வேர் சொல்ல வரும் அப்படின்னா உன். பேசினால் அப்படிங்கிறதுல வேர் சொல் எப்படி அப்படின்னா பேசு. போனான் அப்படிங்கிறோடைய வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா போ. ஸோ இந்த வேர்ச்சொல் வந்து என்ன இதில் வரும் அப்படின்னா கட்டளை, ஒரு செயலை வந்து கட்டளையோடு செய்கிற மாதிரி கட்டளை வாக்கியத்தில் வர மாதிரி வரும் வேர்ச்சொல். அடுத்து 13வது கொஸ்டின், வேர் சொல்லை தேர்வு செய்ய. கீழ்கண்டோற்றில் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வா, வருக,
திரும்ப ஒன்று பார்க்கணும். கீழ்கண்டோவு சொல் தவறான வேர்ச்சொல் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருக அப்படிங்கிறோடைய வேர்ச்சொல் வந்து வாங்கிறது சரி. தீர்த்தோன்கிறோட வேர்ச்சொல் தீர். அடுத்து வீழ்ந்தனல் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா வீல் அப்படிங்கிறதுல வரும். ஸோ அது தவறாக இருக்குது. உரைத்ததோடைய வேர்ச்சொல் வந்து எப்படின்னா உரை தான், அது சரிதான். ஸோ ஆப்ஷன் சி வீழ்ந்தனன் அது மட்டும் தவறாக இருக்குது. அடுத்து 14வது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சரியான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்குறாங்க. வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர் சரி. இல்லை ட்ரஸ்ட்டுங்கிறது என்ன வரும் அப்படின்னா ட்ரஸ்ட்டுங்கிறது அறக்கட்டளை. அப்புறம் சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சமூக பணியாளர். ஸ்கவுட் அண்ட் கைடுங்கிறது சாரணியருங்கிறதுல வரும். 5 கலைச்சொல் அறிதல் பொறுத்துக. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா குமிழிக்கல், இது ஒன்று. மிசைல்னால் ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். ஸோ ஆப்ஷன் ஏ அதுதான் சரி. அடுத்து 16வது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸ்ட்ரோம் அப்படின்னா சூறாவளி. சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்றுன்னு வரும். லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, இது சரி. அடுத்து 17 பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. 7 மின் விசிறிகள் உள்ளன, இது தமிழ் சொல் தான். தங்கக்கட்டிகள் உள்ளனவா, அதுவும் தமிழ் சொல் தான். எழுதுகோள்கள் வாங்கி வா, இதுவும் தமிழ் சொல் தான். அதிகாரிகள் உத்தரவு போட்டனர், இதுதான் தவறு. பொருந்தாத சொல்லை கண்டறிய. கவை, கொப்பு, போத்து. இது வந்து மரத்தினுடைய பாகங்களை குறித்து வரும். சண்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா பதறாய் போன மிளகாய் வந்து பதறா போயிடுச்சுன்னா அதை வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மரத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். சுறுசுறுப்பு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அணுகு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் விலகு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். ஸோ ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த பத்தியிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் எங்கு கிடைக்கும்? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம். அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, சரியானவற்றை எழுதுக. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். சரி. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கும் உரியவர்கள் தமிழர்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இரண்டும் சரி.
பிழையெச்ச தொடரை தெரிவு செய்க. அவள் அல்லல்ங்கிறது தான் சரி. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். ஸோ இது சரி இருக்கும், இதை பார்த்துருவோம். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். மதியழகன்கிறது ஒரே ஒரு பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பினார்கள் அப்படின்னு வராது. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பின அப்படின்னு வராது. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பியது அப்படின்னு வராது. ஸோ கரெக்டு ஆப்ஷன் பி, மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான்.